சமீபத்தில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கிள்ளை இந்த கிராமத்தில் மாசி மக திருவிழாவுக்காக பூவராகவ சுவாமி ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்த பூவராகவ சுவாமி வருவார். அப்போ அங்கே இருக்கிற தர்காவில் பூவராகவ சுவாமிக்கு உரிய மரியாதை செலுத்தி வரவேற்பளிக்கப்படும். அதேமாரி இவங்களும் தர்காவுக்கு உள்ளே போயிட்டு பாத்தியா ஓதி இவங்களும் மரியாதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அது பலாயிரம் பேரால் பகிரப்பட்டு பல லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. நன்றி. இந்த வீடியோவை ஒரு காவல்துறை அதிகாரியும் பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அவங்க எவ்வளோ கரெக்டான ஒரு உண்மையை பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஒரு ரீசன்ட் வீடியோவில் எங்கேயோ பார்த்தேன், பரங்கிப்பேட்டையில் ஏதோ ஒரு மஸ்ஜித்ல சாமி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போகும்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ தமிழ்நாடு ஆஸ் அ ஸ்டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா செக்யூலரிசம்ல பீக்ல இருக்கிற ஒரு ஸ்டேட். ஆமாவா இல்லையா? மதம் நம்ம கடவுளை ரீச் பண்ற ஒரு பாதையா தான் நினைச்சிட்டு இருக்கோம், மத்த எதுவாகவும் நம்ம பார்க்கல. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். யூ கைஸ் ஷுட் ஹேவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கீப்பிங் திஸ் அப். இது மாறிடவே கூடாது, இதை மாற நீங்க விடவும் கூடாது.